இந்த வாட்டி உண்மையிலேயே எனக்கு என்ன அப்ரிஷியேட் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஆமாம், இந்த வாட்டி சமைச்ச சிக்கன் சுக்கா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சு. எதுவுமே அதிகமாக இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சமைச்சேன். ஸோ அதனால தான் இந்த அப்ரிஷியேஷனை நானே எடுத்துக்கிறேன். அண்ட் எங்கள் அக்கா ரொம்ப போகும். லாஸ்ட் டைம் கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி பண்ணணும்னு சொல்லி இதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு சொதப்பி வச்சுருந்தோம். அந்த டைமில் எங்கள் அக்கா ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. ஸோ கிறிஸ்மஸ் முடிஞ்சு லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா நம்மளால் செய்ய முடியாமல் போச்சு. அண்ட் இன்றைக்கி எனக்கு சாப்பிடணும்னு தோணிட்டே இருந்ததுனால நான் 1 kg சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிரேவி தான் பண்ணலான்னு நினச்சேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிக்கன் சுக்கா பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன். எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன், வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியனை ஒரு 3 எடுத்துக்கோங்க, கட் பண்ணிக்கோங்க, டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃப் ஆனியன்ஸ் அப்படியே செப்பரேட்டாக எடுத்து வச்சு அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகா, கொத்தமல்லி அண்ட் புதினா, கூடவே பெப்பர் அண்ட் சீரகம், அது கூட பட்டை லவங்க, கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் லைட்டான ஃப்ளேமில் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதை ஜாரில் போட்டுக்கிட்டு கூடவே தனியாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே சிக்கனில் ஃப்ரை பண்ண ஆனியனை போட்டிருந்தோம். அது கூட கொஞ்சம் லெமனை சேர்த்துக்கிட்டு புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டு அரைச்சி வச்சிருந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் தயிரும் ஊற்றிக்கிட்டு ஏற்கனவே நம்ம ஜாரில் போட்டு வச்சிருந்ததை மசாலாவை அரைச்சிக்கிட்டு இந்த மசாலாவையும் சேர்த்து சிக்கன் கூட ஒரு 10 minutes மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சிருங்க. அகைன் பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கருவேப்பிலை, வெங்காயத்தை சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை எடுத்து பேன்ல போட்டு கொஞ்சமா உப்பு, மஞ்சள் இதெல்லாமே சேர்த்து கொஞ்சமா வாட்டர் சேர்த்து அண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா மல்லியில புதினாவை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அடிப்பொலியா இருக்கும். ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல வந்து தாராளமாக திட்டிட்டு போங்க.